வெல்கம் டு சுஹி ஸ்பைஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பீஃப் சுக்கா செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். இந்த பேச்சுலர் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 15-20 நிமிஷத்துலேயே நம்ம செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இந்த பீஃப் சுக்கா டிஷ். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். முதல்ல நான் ஒரு 1/2 கிலோ பீஃப் எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். அதை நம்ம இப்போ குக்கருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் தண்ணி விடாண்டா, ஏன்னா இந்த பீஃப்லேருந்து நம்மளுக்கு தண்ணி ஊறும். அதனால தண்ணி விடாமல் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 6 விசில் வர்றது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ 6 விசில் வந்துட்டு நான் இதை மாற்றிட்டு இப்போ அது ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். இந்த கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். நான் 1/2 கிலோ பீஃபுக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை இதே போல் சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதை சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் போடும்போது இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா சாதா மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் தனியா பவுடர் எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்ம பீஃபில் அவிக்கும் போது மஞ்சள் தூள் போட்டோம். அதனால ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகு. இதெல்லாம் போட்டு நம்ம சிம்மில் வச்சு நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த மசாலா வாடை போகிறது வரைக்கும் நம்ம கிளறலாம். இந்த மசாலாக்கு தேவையான உப்பு நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதையும் போட்டுட்டு லைட்டாக நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இந்த மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் வேக வச்ச இந்த பீஃப் எடுத்து போட்டுக்கிடலாம். இதில் உள்ள தண்ணியை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இதில் தண்ணி விடாண்டாம், சுக்கானாலும் நம்ம தண்ணி விடாண்டாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்படி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா ரொம்ப ரொம்ப சுவையான சுக்கா தயாராகிடும். அந்த மசாலாவும் அந்த பீஃபும் மிக்ஸ் ஆகி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் நம்ம இறக்குறது முன்னால் இந்த பொட்டுக்கடலை வச்சுருக்கிறேன். இதை நம்ம பொடி பண்ணிவிட்டு வந்துக்கலாம். பொடி பண்ணிவிட்டு நான் இதில் ஒரு 1.25 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது எதுக்கு போட்டிருக்கிறேன் அப்படின்னா, இந்த பொட்டுக்கடலை போடும்போது இந்த பீஃப் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ட டேஸ்ட்டு இந்த பீஃபுக்கு வரும். அதனால தான் அந்த பொட்டுக்கடலை போட்டிருக்கிறேன். கட்டாயம் இந்த மாதிரி நீங்கள் பொட்டுக்கடலை போட்டு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.